செல்வம் 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 செல்வம், நீ தூரப்போ. இடத்துக்கெல்லாம் இப்படி நீலி கண்ணீர் வடிக்கிறது ஒன்னும் குறைச்சல் இல்லை. கேட்டா கொடுக்க மாட்டேனா? அதுக்கு இப்படி கோச்சுமா லட்சுமி? பெண்களுக்கு கோபம் கூடாதம்மா. நீ செய்யற வேலைக்கு கோச்சிக்காம கொஞ்சம் அவங்களாக்கும். ஏண்டி லட்சுமி, எப்படி வாங்க, இத கொஞ்சம் பிடிங்கப்பா. நேத்தி தான் வந்தேன். நீங்க சௌக்கியமா? என்ன இருக்க? அப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? நான் வந்த பிறகு கொஞ்சம் குணமா இருக்கு. அன்னைக்கு காலையில நல்ல ஆபீஸுக்கு போன மனுஷன் சாயந்தரம் வரப்ப இந்த கதினா என்னால நம்பவே முடியலடி அம்மா. அது என்ன மருந்தோ என்ன மாயமோ. அப்பா இப்ப எப்படி இருக்கு? எனக்கு தேவையில்லை செல்வம். நீ என்னமோ டிராமாவுக்கு. இன்னைக்கு இல்லப்பா, நாளைக்கு. நான் அதுக்கு போக போறது இல்லப்பா. சேச்சா, அது வேணாம் செல்வம். நம்ம ஒரு காரியத்தை ஒப்புத்துக்கிட்டா அது செய்தே தீரணும். அது உன் கடமை. ஹலோ மிஸ் டெஸ்டிமோனா. ஹலோ. அட ரீட்டாவா? வாடியம்மா வா. அம்மா, உங்களுக்கு இவ்வளவு தெரியுமா? ஏன் தெரியாது? வெண்கடலாய் எரிக்கும் வெண்மதியே, உந்தன் மேனி குளிர்ச்சி எங்கே வெண்மதியே? வெண்கடலாய் எரிக்கும் வெண்மதியே, உந்தன் மேனி குளிர்ச்சி எங்கே வெண்மதியே? மாறன் கண்ணை தொடுத்தான் வெண்மதியே, மாறன் கண்ணை தொடுத்தான் வெண்மதியே, வீணில் மாறுதல் செய்யலாமோ வெண்மதியே? வீணில் மாறுதல் செய்யலாமோ வெண்மதியே? ஆரமுதம் பொழியும் வெண்மதியே, ஆரமுதம் பொழியும் வெண்மதியே, வஞ்சம் ஆகுமோ எந்தன் மீது வெண்மதியே? வஞ்சம் ஆகுமோ எந்தன் மீது வெண்மதியே? எங்கள் நாடு மலைநாடு சொல்ல கேளமே, எங்கள் நாடு மலைநாடு சொல்ல கேளமே, அதில் இங்கிதமாய் வாழும் புறவஞ்சி நாணமே. எங்கள் நாடு மலைநாடு சொல்ல கேளமே, அதில் இங்கிதமாய் வாழும் புறவஞ்சி நாணமே. எங்கள் நாடு மலைநாடு சொல்ல கேளமே. சொல்ல கேளாய் குறி சொல்ல கேளாய், சொல்ல கேளாய் குறி சொல்ல கேளாய், செல்வ பசும் கிளிய சொல்ல கேளாய், செல்வ பசும் கிளிய சொல்ல கேளாய். நித்திரையில் கண்டதொரு பேரழகமே, நீ நிச்சயமாய் கூட மனம் கொண்டனையம்மே. நித்திரையில் கண்டதொரு பேரழகமே, நீ நிச்சயமாய் கூட மனம் கொண்டனையம்மே. புத்தி தடுமாறியது மோகமு கொண்டாய், புத்தி தடுமாறியது மோகமு கொண்டாய். அவர் போன வழி மீண்டும் வர ஏங்கிய நின்றாய், அவர் போன வழி மீண்டும் வர ஏங்கிய நின்றாய். கண் கவர்ந்த கட்டழகன் இங்கு வருவான் என்று கண்ணியமாய் சங்கரேகை சொல்லுதையம்மே. கண் கவர்ந்த கட்டழகன் இங்கு வருவான் என்று கண்ணியமாய் சங்கரேகை சொல்லுதையம்மே.
மன்னவனின் ஊரும் பேரும் சீரும் சொல்லடி. வில்லடி பட்டவன் கல்லடி பட்டவன் வேட்டுவன் எச்சில் மயங்குண்டவன். வில்லடி பட்டவன் கல்லடி பட்டவன் வேட்டுவன் எச்சில் மயங்குண்டவன். சொல்லடி யாருக்கு கடன் பட்டவன் அவன் சுந்தர நண்பினு காட்பட்டவன். சொல்லடி யாருக்கு கடன் பட்டவன் அவன் சுந்தர நண்பினு காட்பட்டவன். தந்தை இல்லாதவன் தாயும் இல்லாதவன் தன்னுடல் பாதியும் பெண்ணானான். தந்தை இல்லாதவன் தாயும் இல்லாதவன் தன்னுடல் பாதியும் பெண்ணானான். நிந்தை பலவும் உரைத்திடவே அவன் நெற்றியிலும் ஒரு கண்ணானான். நெற்றியிலும் ஒரு கண்ணானான். நன்றி நன்றி நீ நடிக்கும் நாடகம் எல்லாம் இந்த நங்கையிடம் பங்கமாகும் நம்புவாயடி. நன்றி நன்றி நீ நடிக்கும் நாடகம் எல்லாம் இந்த நங்கையிடம் பங்கமாகும் நம்புவாயடி. ஒன்று விடாமல் கூறி சொல்லியே வந்தேன் நான். ஒன்று விடாமல் கூறி சொல்லியே வந்தேன். காதல் உண்மை காண உன் மனதை சோதனை செய்தேன். ஒன்று விடாமல் கூறி சொல்லியே வந்தேன். காதல் உண்மை காண உன் மனதை சோதனை செய்தேன். ஒன்று விடாமல் கூறி சொல்லியே வந்தேன். செல்வம், 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 என்னை பார்க்காவிட்டாலும் என் கண்ணீரையாவது கொஞ்சம் பாருங்க செல்வம். நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? நானும் உன்னை ஒண்ணும் செய்யலையே. பின்ன ஏன் செல்வம் என்னை ஒரு வாரமா மறந்துட்டீங்க? சொல்லுங்க செல்வம். மறந்துதான் விட்டேன். உன்னை மட்டுமா, இந்த உலகத்தையே நான் மறந்துதான் விட்டேன். ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? என்னை மறந்துட்டீங்களா செல்வம்? என்னை மறந்துட்டீங்களா? மாலதி, செல்வம் உங்களை ஒரு நாள் மறக்க மாட்டாமா. அவன் அப்பாவுக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லை. அந்த கவலையிலே அவன் அசல் ஒத்தலாக மாறி போயிருக்கிறான். வேற ஒண்ணும் இல்லை. நிஜமாகவா? அப்படின்னா நான் பாவி. அவரை பத்தி இத்தனை நாள் சந்தேகம் மனிதனின் சந்தோஷத்தை மட்டுமல்ல, சதிபதிகளையே சில சமயம் கொண்டு விடுகிறது. இதற்கு உதாரண புருஷனாக விளங்குபவன் ஷேக்ஸ்பியரின் ஒத்தேலோ. பதவி பித்தால் வஞ்சகன் யாகோ கிளப்பிவிட்ட ஒரு சிறு வதந்தி ஒரு பாவமும் அறியாத ஒத்தல்லோவின் உள்ளத்தை என்ன பாடுபடுத்துகிறது என்று பாருங்கள். உன்னை இன்று என்னை ஏமாற்றி உன்னை கல்யாணம் செய்து கொண்டது போல நாளை உன்னையும் ஏமாற்றுவாள் என்று அவள் அப்பன் சொன்னானே, அது முற்றிலும் உண்மை. ஒருவேளை இயாகோ சொன்னது உண்மையை சொல். அந்த கேசியோயின் மனைவி டெஸ்டிமோனாவை கெடுத்து விட்டானா? சொல் சீக்கிரம். இல்லாவிட்டால் அவளை கொள்வதற்கு முன்பாக உன்னை கொண்டு விடுவேன். அவன் அந்த வெற்றி கேட்டு உங்களிடம் எப்படி சொல்வேன்? உங்கள் அன்பிற்குரிய கைக்குட்டி ஒன்றை நீங்கள் அம்மாவுக்கு கொடுக்கவில்லையா? அது கூட அந்த பெயரிடம் தான் இருக்கிறது மகாராஜ். அடி துரோகி! விஷம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. இனி என் பதவியை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஒழிந்தான் கேசியோ, ஒழிந்தான் ஒத்தெல்லோ.
அதுதான் காரணம். அதுவேதான் காரணம். அதுதான் காரணம். என் மனமே, அதுதான் காரணம். ஏன் நட்சத்திரங்களே, அந்த காரணத்தை நான் வெளியே சொல்லப் போவதில்லை. சொல்வது தவறு. அதுதான் காரணம். அதுதான் காரணம். அதுதான் காரணம். வேண்டாம், அவள் அழகை அவலட்சணப்படுத்த வேண்டாம். அன்புக்குரிய அவள் என் அவமானத்தின் காரணமாக ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்த வேண்டாம். அதை என்னால் சகிக்க முடியாது, சகிக்க முடியாது. ஆனால் அவள் இறக்கத்தான் வேண்டும். அவள் இறக்கத்தான் வேண்டும். இல்லாவிட்டால் என்னை கெடுத்தது போல் இன்னும் எத்தனை பேரை கெடுப்பாளோ, என் காதலை கொண்டது போல் இன்னும் எத்தனை பேருடைய காதலை கொள்வாளோ. அதற்கு முதலில் இந்த விளக்கை அணைக்க வேண்டும். பிறகு அந்த விளக்கை அணைக்க வேண்டும். ஏ தீபமே, உன்னை அணைத்த பிறகு நான் செய்தது தவறு என்று தெரிந்தால் மீண்டும் உன்னை என்னால் ஏற்றி வைத்து விட முடியும். இயற்கையின் அருள் விளக்கான அந்த விளக்கை அணைத்துவிட்டால், அணைத்த பிறகு தவறு என்று தெரிந்தால் என்னால் ஏற்றி வைக்க முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. செடியில் பூத்து குலுங்கும் ரோஜா மாதிரி இருக்கும் உன்னை இன்னும் சிறிது நேரத்தில் கிள்ளி எறிந்து விடப் போகிறேன். நீ வாடிவிடப் போகிறாய். அதற்குள் ஒரு தரம், ஒரே ஒரு தரம் உன்னை முகர்ந்து பார்த்து விடுகிறேன். ஆஹா, இனிக்கும் இவள் முகத்தில் கசக்கும் விஷம் எப்படி கலந்தது! என்ன செய்வேன்? எப்படி உன்னை பிரிந்து உயிர் வாழ்வேன்? கண்ணீர், எந்த கண்ணீர் உன்னை அன்புடன் நேசிக்கிறதோ அந்த கண்ணீரே உன்னை கொல்லவும் என்னை தூண்டுகிறதே. அதோ அவள் தூக்கம் கரைந்து விட்டது. யாரது? என் ஒத்துலவா? ஆம் டெஸ்டிமோனா. வாருங்கள், உட்காருங்கள். அது எனக்கு தெரியும். வழக்கப்படி நீ செய்யும் பிரார்த்தனையை செய்து விட்டாயா? செய்து விட்டேன். சரி, பரமபிதாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள். ஏன் பிரபு? அவர் பாதார விந்தங்களை அடைவதற்கு. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. புரியும், உன்னை கொன்ற பிறகு. இது என்ன? கொல்வதை பற்றி அல்லவா பேசுகிறீர்கள்? ஆமாம், அதை பற்றித்தான் பேசுகிறேன். உங்களை காதலித்ததை தவிர நான் வேறொரு பாவமும் செய்யவில்லையே. அதனால் தான் நீ சாகப் போகிறாய். காதலுக்கு நீங்கள் கொடுக்கும் பரிசு சாதலா பிரபு? பேசாதே. என் அன்புக்குரிய அந்த கைக்குட்டையை உன் கள்ள காதலன் கேசியோவிடம் கொடுத்தாய். ஐயோ, இது என்ன சோதனை! நீங்கள் வேண்டுமானால் அவனை கேளுங்கள். அன்பே, ஞாபகம் இருக்கட்டும், நீ இப்போது மரணப்படுக்கையில் இருக்கிறாய். இன்னுமா உண்மையை மறைக்க பார்க்கிறாய்? சத்தியமாக சொல்கிறேன், அந்த கைக்குட்டையை நான் அவனிடம் கொடுக்கவே இல்லை. சத்தியம். இதனால் என் சந்தேகம் தீர்ந்து விடாது. நீ சாகத்தான் வேண்டும். கொஞ்சம் கருணை காட்டுங்கள் பிரபு. ஒரு பாவமும் செய்யாத என்னை அநியாயமாக கொல்ல பார்க்கிறீர்களே. கொலை? சத்தியத்திற்காக உன்னை தியாகம் செய்ய போகும் என்னை கொலைகாரன் என்றா சொல்லுகிறாய்? நான் நீதிமான், தர்மதேவன். ஜாக்கிரதை, அந்த கேசியோ யாக்கோவிடம் ஒப்புக்கொண்டு விட்டான். எதை? உன்னை நேசித்ததை. பேசாதே. இந்நேரம் உன் கேசியோவை என் அருமை நண்பன் யாக்கோ கொண்டிருப்பான். ஐயோ, அவன் நிரபராதியாச்சு. சண்டாளி, கள்ளக்காதலனுக்காக பரிந்தா பேசுகிறாய்? என்னை வேண்டுமானால் நாடு கடத்தி விடுங்கள். தேவை செய்து கொள்ளாதீர்கள். முடியாது. நாளைக்கு சாகிறேன், இன்றைக்கு மட்டும் முடியாது. இன்னும் அரை மணி நேரம் ஆகுது. முடியாது.
அது எமீலியாவின் குரல்தான். இவள் உயிர் இன்னும் துடித்துக் கொண்டிருக்கிறது. இல்லை, இவள் சமாதியாகிவிட்டாள். நான் என்ன செய்வேன்? எமீலியா இப்போது உள்ளே வந்தால் என் மனைவியுடன் பேச விரும்புவாள். என் மனைவி எனக்கு இனிமேல் ஏது மனைவி? ஏது மனைவி? நல்லா எடுத்து விடணும். எங்க இன்னொரு தடவை? என்ன டாக்டர்? ஒண்ணும் இல்ல, இப்படி வரீங்களா? இனிமே நீங்க அவரை கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். அவருக்கு பூரசி மருந்து மணிக்கு மணி மறக்காம கொடுங்க. காலைல வந்து வேற இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன். இப்படி கொடு லட்சுமி, நீ கொஞ்சம் தள்ளி போமா. எனக்கு போக தெரியும், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். ஏன்னா போற உயிரை பிடிச்சு வச்சுக்க போற பாரு. யாரும் உனக்கு ஒன்றா பரவாயில்லை. லக்ஷ்மிக்கு வரக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க செய்த மகாஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி கொண்டாங்கன்னு தெரியுமா? தெரியுமே, சிலுவையில் அறிந்து மகாத்மாவை துப்பாக்கியால் சுட்டு. எதுக்காக இந்த தண்டனைகள் எல்லாம்? அன்பு செய்த குற்றத்துக்காக தானே? அன்பு செய்த குற்றத்துக்காக. அதே குற்றத்தை நீ ஏன் திருப்பி செய்யணும்? வாழ்க்கை வேம்பாக இருக்கக்கூடாது, கரும்பாக இருக்க வேண்டும் என்ற ஆசையால் தான். இருந்தாலும் அறியாமல் நிறைந்த இந்த உலகம் அன்பை கொள்வதிலேயே குறியா இருக்கு தங்கம். அதனால நீ இன்பத்தை காண முடியுமா? துன்பத்தை தான் காண முடியும். இந்த மருந்து என் பேச்சை போல இனிக்கலையே. கசக்குதா? ஆமா, உண்மை மனிதனுக்கு கசப்பது போல எனக்கு இந்த மருந்தும் கசக்குது. அது இருக்கட்டும் தங்கம், உன்னை வெறுப்பவர்கள் கூட உன்னால எப்படி நேசிக்க முடியாது? எங்க அந்த ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லு. சின்ன சிறு வயசிலேயே தாய் இழந்த எனக்கு அன்பின் ரகசியத்தை உணர்த்தியவர்கள் என் சித்தி. உன் சித்தியா? அது எப்படி? 10 வருஷங்களுக்கு முன் ஒரு நாள். சித்தி, 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 ஐயோ, சித்தி, சித்தி, சித்தி. அது பாடி யார் தர வாங்க? போ, போய் அந்த சீலை போச்சு போடு, போ. ரெண்டி, என்ன இருக்கிற கோவத்தை துணி மேலையா காட்டுறேன்? ரெண்டி, ஜாக்கிரத. பானை காய்ச்சி கீழே இறக்கி வை. அடி பாவி, உன் அப்ப என் வாழ்வை கொட்டி கவுத்தா போல பானை கொட்டி கவுத்தியே. இப்ப நான் உன்னை என்ன செய்கிறேன்? என் கை போச்சு, என் கை போச்சு. இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நாள் கதை. போதும் தங்கம், போதும். இந்த ஒரு நாள் கதையே போதும். ஆனா இந்த கதைக்கும் நீ காற்ற அன்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருப்பதாக
எனக்கு தெரியலையே. ஏன் இல்லை? கடவுளின் பெருமை கரையற்ற கடலை பார்க்கும்போது தெரிவதில்லையா? நிழலின் பெருமை வேர்க்க விறுவிறுக்க வைக்கும் வெயிலை பார்க்கும்போது தெரிவதில்லையா? அதே மாதிரி அன்பின் பெருமை எனக்கு தாங்களாத துன்பத்திலிருந்துதான் தெரிந்தது. ஆனா அதுக்காக என் சித்தியை குறை சொல்ல நான் தயாரா இல்லை. அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் என் அப்பாதான். என் அப்பா தெரியாமல் செய்யலை, தெரிஞ்சே செய்தார். அதற்கு சட்டம் துணையா இருந்தது, சாஸ்திரம் துணையா இருந்தது. ஆனா என் சித்திக்கு எல்லாம் விரோதம். ஆமாம், எல்லாமே விரோதம் தான். ஏன்? என் சித்தி பெண் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. கற்பு பெண்ணுக்கு மட்டும்தானா, ஆணுக்கு இல்லையா? இந்த விசித்திரமான நீதிக்கு, இந்த வேடிக்கையான நீதிக்கு சமூகம் என்று சமாதி கட்டுகிறதோ அன்றுதான் பெண்கள் வயோதிகத்துக்கு தங்கள் வாலிபத்தை பலி கொடுக்காமல் வாழப் போகிறார்கள். அதுவரை ஆமாம் தங்கம், என் வயோதிகத்துக்கு உன் வாலிபம் பலி ஆகிட்டான். இல்லை இல்லை இல்லை. என் ஆசைக்கு உன் அழகு பலி ஆகிட்டான். ஐயோ, அப்படி சொல்லாதீர்கள், சொல்லாதீர்கள் அப்படி. என் சாவுக்கு உன் வாழ்வு பலி ஆகிட்டான். இல்லை 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 என்ன மன்னி, இல்லை என்ன மன்னி. இல்லை. நான் பாவி, சொல்லத்தான் சொல்லி உங்களை கொன்று விட்டேன். நான் உங்களை கொன்று விட்டேன். நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. லட்சுமி, 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 அம்மாவை பறி கொடுத்தாதால, அம்மாவை பறி கொடுத்துட்டியா? பாவி, அப்பவே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உன் பிள்ளையதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? இப்ப அநியாயமும் கொண்டுட்டாளே. நாளைக்கு இன்னொருத்தன் கிடைச்சா செல்வத்தையும் இப்படிதான் கொண்டுட போறா. உன்னை மட்டுமா? இந்த உலகத்தையே மறந்துதான் விட்டேன். ஐயோ, 4-5 நாட்களாக உங்களை காணாமல் தவித்துக் கொண்டிருக்கும் எனக்கு கூறும் மாறுதல் மொழி இதுதானா செல்வம்? நான் அப்பவே நினைச்சேன் நீ இப்படி வருத்தப்படுவேன்னு. நீ அழகாத்தான் நடிச்ச, என்ன பிரயோஜனம்? ஹீரோ தான் ஜீரோ ஆச்சே. நல்ல வேளையா ஷேக்ஸ்பியர் உயிரோடு இல்லை. அப்படி இருந்திருந்தாரோ செல்வத்தின் ஒத்தல்ல ஆக்டை பார்த்து தூக்கு போட்டுல செத்துருப்பாரு. இல்ல அது சொன்னது சரிதானே? ரொம்ப சரி. ஆனா வேஷ பொருத்தம் A1 பிக்கிது. நீக்ரோன்னா அசல் நீக்ரோவே தான். அவன் மூஞ்சியும் அவன் மோர கட்டையும் எனக்கு மட்டும் அந்த ஆக்டை கொடுத்து பார்த்திருந்தா செத்து போன ஷேக்ஸ்பியர் கூட பழிச்சிட்டு இருப்பார். பார்க்க போனா ஒத்தல்லோ டிராமாவில் எது முக்கியம்? கிஸ் அண்ட் டெத், தட்ஸ் ஆல். அன்னைக்கு அவன் அப்படி ஆக்ட் பண்றது. இதோ பார், நான் ஆக்ட் பண்ணி காட்டுறேன். ஓ மை டியர் டெஸ்டிமோனா, செடியில் பூத்து குலுங்கும் ரோசாகிய உன்னை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிள்ளி எறிந்துவிடப் போகிறேன். நீ வாடிவிடப் போகிறாய். நீ வாடி விடுவதற்குள் ஒரே ஒரு தடவை உன்னை முகர்ந்து பார்க்கிறேன். ஒரு தடவை, ஒரு தடவை, ஒரே ஒரு. இது என்ன நியூசன்ஸ்? நான் எங்கேயாவது தொலைஞ்சு போறேன். இரு. அன்னைக்கு செல்வம் எப்படி ஆக்ட் பண்ணா, இன்னைக்கு நான் எப்படி ஆக்ட் பண்ணேன்? ஆமா ஆமா, ஷேக்ஸ்பியருக்கு பதிலா நானே தூக்கு போட்டுக்கலாம் போல இருக்கு.